Chapter 2. Lesson name complex number. So நம்ம வந்து earlier classes-ல ஒரு 6th and 7th 8th 9th படிக்கும் பொழுது number system படிச்சிருப்போம். அதாவது natural number set and whole number set, integers, rationals, irrationals, real numbers இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். நான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது மேபி கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பத்தி நம்ம படிக்கிறோம். இந்த லெசனுடைய இன்ட்ரோடக்ஷன் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன்ங்கிறது நமக்கு தெரிஞ்ச சில மேட்டர் தான், அது கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நியூவா லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ வி நோ தட் நேச்சுரல் நம்பர் செட். ஸோ உங்களுடைய நேச்சுரல் நம்பர் செட் இஸ் டினோட்டட் பை என். That set starts with the number 1, 2, 3 and going. We add 0 to this set. இந்த செட் கூட 0 ஆட் பண்றோம். இந்த செட்டை நம்ம whole number சொல்லுவோம். The full set is called whole number. It is denoted by W. Now we add the integers, negative integers, that is negative of negative natural numbers. So -1, -2, -3. So இப்படி நம்ம negative of natural numbers ஆட் பண்ணும் பொழுது and so இப்ப கிடைக்கக்கூடிய இந்த ரிசல்ட்டிங் செட்டுக்கு பேரு, இந்த ஃபுல் செட்டையும் சேர்த்து பாருங்க. 0, 1, 2, 3. 0க்கு லெஃப்ட்ல நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். Now the full set is called integers. Integers are usually denoted by the letter Z or I. Z or I நம்ம denote பண்ணுவோம் integers. So இதுக்கு கூட நம்ம சில rational numbers இப்ப ஆட் பண்ண போறோம். So rational numbers, you know that the rational number is of the form P by Q. So negative இருக்கலாம், positive இருக்கலாம். So -2 by 7, 1 by 2 and so on. இது ஒரு infinite numbers தான். So இந்த நம்பர்ஸையும் நம்ம integers கூட ஆட் பண்ணும் பொழுது இப்போ நமக்கு full set கிடைக்கும். This full set now called rationals. Q நம்ம denote பண்ணுவோம். This set is called rationals. The rationalsங்கிற செட்டுக்குள்ள 0, 1, 2, 3 பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். இந்த ஃபிராக்ஷன்ஸ் அதாவது P by Q ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இருக்கும். அதாவது இந்த Pயும் Qவும் co-prime integers இருக்கும். The full set is called rationals. இந்த rationals கூட நம்ம irrational numbers ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு irrational numbersக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் தெரியும். Irrationals. So the example is √2, √3, √5 and so on. Now the full set is called real numbers. real numbers அப்படிங்கிற செட்டுக்குள்ள என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. The full set is called real numbers. இப்ப இந்த real numbers கூட add some more elements, some more numbers. The numbers of the form இது 5i ன்னு சொல்லுவோம். iங்கிறது என்ன, that is a imaginary number ன்னு சொல்லுவோம். அதுக்கு தனி எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுப்பேன். -2 plus 4i, some √3i
இந்த I சேர்ந்து வந்தா இந்த நம்பருக்கு பேர் இமேஜினரி நம்பர். இந்த நம்பர் சேரும் பொழுது இது ரேஷனல்ஸ், இர்ரேஷனல்ஸ், இது ஃபுல்லா சேர்ந்தா ரியல் நம்பர்ஸ். இப்போ கடைசியா ஆட் பண்ண நம்பருக்கு பேர் இமேஜினரி நம்பர்ஸ். Real numbers, the imaginary numbers, is totally said to be complex numbers. Complex numbers எப்படி கிடைக்குது அப்படிங்கிற செட் எப்படி ஃபார்ம் ஆகுறது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். அகைன் ரீகால் பண்றேன். நேச்சுரல் நம்பர்ஸ்ங்கிறது 1 2 3ல இருந்து இருக்கும். 0 ஆட் பண்ணும் பொழுது we get a whole numbers. Integers, it is negative of natural numbers ஆட் பண்ணும் பொழுது இது வரைக்கும் உள்ளதை நம்ம இன்டிஜர்ஸ் சொல்றோம். இது கூட p/q ஃபார்மட், அதாவது pக்கும் qவும் கோப்ரைம் நம்பர்ஸா இருக்கும். பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். இந்த செட் இஸ் கால்ட் ரேஷனல்ஸ். இது கூட இர்ரேஷனல்ஸ் ஆட் பண்றோம். the totally is called real numbers. Now we add imaginary number, the full set is called complex numbers. இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்குள்ள என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றது இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஸோ இமேஜினரி நம்பர் அந்த ஐ எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்கு சின்ன எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஐன்னா என்னன்றது உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். கன்சிடர் ஒன் எக்ஸாம்பிள். Consider the equation x square plus 1 equal to 0. And one more equation, x square minus 1 equal to 0. So from this line, so degree of the equation is 2. Therefore, 2 solution exist. ரெண்டு solution கண்டிப்பா exist ஆகும். So x square equal to minus 1 rightல போயிட்டா plus 1. நம்ம 10th படிச்சிருக்கோம், 9th படிச்சிருக்கோம். From this line, x is equal to plus or minus root 1 எழுதுவோம். So root 1 can write 1. இப்போ x அப்படிங்கிறது plus 1 and minus 1. இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் செட் என்னன்னா plus 1 and minus 1. இப்போ இதே ஈக்குவேஷன் இங்க பார்க்கலாம். x square plus 1 equal to 0. சொல்யூஷன் வேணும். டிகிரி 2 இருக்கு. கண்டிப்பா ரெண்டு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும். x square equal to minus 1. From this line, x is equal to plus or minus root of minus 1. So root inside negative number இருக்கு இல்லையா? அப்ப இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எழுத முடியாது. இப்ப இதுல நம்ம என்ன நம்பர் இன்ட்ரோடியூஸ் பண்றோம்னா I square equal to minus 1 எடுக்கிறோம். Take I square equal to minus 1. x is equal to plus or minus root of I square. I square is root. The root to square remove ஆயிடும். So plus or minus I. இப்போ உங்களுடைய சொல்யூஷன் சொல்லுங்க. x is equal to plus I and minus I. So two solutions. இந்த I வர்றப்போ அந்த நம்பர் நம்ம இமேஜினரி நம்பர் சொல்றோம். இப்போ உங்களுடைய எக்ஸைஸ்ல x square is equal to minus 1. இந்த ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்ததுன்னு சொன்னா இன்சைடு ரூட் நெகட்டிவ் நம்பர் வந்ததுன்னா அது நம்ம minus 1 I ஸ்கொயரா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சப்போஸ் ரூட் 49 இருக்கு, மைனஸ் ரூட் 49. இப்போ நீங்க இதை எப்படி எழுதிக்கலாம்? 49 we know that 7 square into minus 1, isn't it? So 7 square இந்த minus 1 இங்க I ஸ்கொயரா replace பண்ணிக்கலாம். இப்போ ரூட் வேல்யூ என்ன? பிளஸ் ஆர் மைனஸ் 7i. ஸோ இப்படி அப்ளிகேஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ ஐங்கிறது எதனால வருது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் சம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துடலாம். Powers of imaginary
யூனிட் ஐ. இமேஜினரி யூனிட் தான் நம்ம ஐன்னு சொல்றோம். இதோட பவர்ஸ், சில பவர்ஸ் ஸ்டாண்டர்டா உண்டு. அதை நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னா சம் செய்யும் போது அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். I power 0 that is 1. ஸோ உங்க சம் செய்யும் பொழுது எந்த பிளேஸ்லாம் I power 0 வருது அங்கெல்லாம் 1 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். I power 1 it is I square சொல்லி கொடுத்தேன். it is -1. -1 தான் I square போட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். and I cube this is equal to நான் I square into I split பண்ணலாம். now this I square is replaced by -1. therefore I cube value is -I. now I power 4 it is I square the whole square. I square value is -1. I square value is -1. -1 the whole square it is equal to +1. இதே ஃபார்மட்ல பவர்ஸ் நெகட்டிவா இருந்தால் உங்களுடைய பவர்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. I power -1 this is equal to 1 by I. This can written as 1 by I. இந்த வேல்யூ என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா rationalized denominator நம்ம பார்த்திருப்போம். ஒரு multiply I in numerator and denominator. This is equal to 1 into I into I square. I square value is -1. Therefore this is equal to -I. I power -1 வந்து -I. சம் யூஸ் பண்ற இடங்கள்ல இப்படி பிளேஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ண தெரியணும். I power -2 I power -2 அப்படிங்கிறது இப்போ இத நீங்க 1 by I square போடலாம். I square value is -1. 1 by -1 it is equal to -1. next I to the power -3. so 1 by I cube. so உங்க I cube value பாருங்க -I. 1 by -I. now multiply I in numerator and denominator. It is I by -I square. now this I square is -1 +1. So the result is +I. I to the power -3 is equal to +I. and one more I to the power -4. this is equal to 1 by I power 4. we know that I power 4 is equal to +1. 1 by 1 is equal to 1. இந்த பவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ல இருக்கும். 0 1 2 3 4. சேம் வே ஹியர் நெகட்டிவ்ல சிங்கிள் டிஜிட் தான். இன்கேஸ் நம்மளுடைய சம் செய்யும் பொழுது 4 டிஜிட் நம்பர்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கலாம். I power 2000 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த ரிசல்ட்டை மட்டும் வச்சு செய்ய முடியாது. இப்போ ஒரு உங்களுடைய பவர்ஸ் வந்து பிக்கரா இருக்கு. அப்ப அந்த இடங்கள்ல என்ன யூஸ் பண்ணலாம்? So one more result, generally I power n, this result is general result I power n. So பெரிய நம்பரா இருக்கு. இப்ப நீங்க எப்படி எழுதுங்கன்னா இந்த n இருக்கு இல்லையா, இந்த n வந்து இந்த ஃபார்மேட்ல எழுதுறீங்க. 4q plus k இந்த ஃபார்மேட்ல எழுதுறீங்க. 4q plus k எப்படி வரும்னா, நம்ம டிவிஷன் அல்காரிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லியர் கிளாஸஸ்ல லேர்ன் பண்ணிருப்போம்.
AC equal to BQ plus R படிச்சிருக்கோம். இந்த பவரை வந்து 4 டிவைட் பண்றோம். ஆக்சுவலி இது டிவைசர், கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர். சம் செய்யும் போது நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த ஃபார்மேட்ல எழுதிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லைன்ல இதை எப்படி போடலாம்? I power 4Q into I power K. அடிஷன்ல இருக்கு. நான் ப்ராடக்ட் எழுதுறேன். இப்போ பேஸை வந்து I power 4Q I power K எழுதிக்கலாம். இந்த மல்டிபிள் ஆஃப் 4 வருது இல்ல, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம், இந்த பவர் வந்து உங்களுக்கு மல்டிபிள் ஆஃப் 4 இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். I power 4னா +1 பார்த்துட்டோம். மல்டிபிள் ஆஃப் 4 வர்றதுனால இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 மாறிடும். அப்போ உங்களுடைய ரிசல்ட் என்னன்னா I power K தான். ஒரு பெரிய நம்பர் இருக்கு, அதாவது I power 2000 ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இதை நீங்க 4 டிவைட் பண்ணி பாருங்க. 5 4s 20, 0 0 போட்டுரும், 0 கம்ப்ளீட்டா டிவைட் ஆயிருது, ரிமைண்டர் 0. But this is equal to I power 4 into this number, 500, and remainder is 0. So I power the first term 4 into something dot I power 0. உங்களுக்கு தெரியும் பவர் 4ல இருக்கு அப்படின்னு சொன்னா the first term will be 1 into I power 0. We know that I power 0 is 1. I power 0 is 1. So இப்படி வேல்யூ வந்து சிம்பிளிஃபை பண்ண தெரியணும். ஸோ உங்க கையில டெக்ஸ்ட் புக் இருக்கு அப்படின்னு சொன்னா வால்யூம் 1ல பேஜ் நம்பர் 53 எடுத்துக்கணும். இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டவுட்ஸ் கேளுங்கம்மா. ஆஃப்டர் தட் ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்றேன். Anybody have doubts, ma? Sudarshan, having any doubts? No, ma'am. எனக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க டவுட்ஸ் கேட்கலாம். நான் நடத்தினதுல எனக்கு இந்த இடம் புரியல, அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சொல்லலாம். குர்கிரன்? No, ma'am. கிளியரா புரிஞ்சுதா? Yes, ma'am. And ஸ்ரீநிதி? புரியுது மேம். ஓகே. இப்போ வந்து இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் புக் இருந்ததுன்னா ஓபன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் 2.1. இந்த சம் வந்து 1 மார்க்ல கேட்கலாம். ஏன்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் அப்படி 1 மார்க்ல கேட்பாங்க, 2 மார்க்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. So 2.1. So total of 5 divisions இருக்கு. The 5 divisions உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். Simplify the following. So division number 1. I power 7. இந்த பவர் வந்து ஃபர்ஸ்ட் 4ஓட கிரேட்டரா இருக்கு அப்படின்றப்பவே நீங்க 4ல டிவைட் பண்ணி பாத்துருங்க. 7 வந்து டிவைடண்டா எடுத்துக்கோங்க. So divisor 4. 1 4, the remainder is 3. Next lineல I power 4, உங்க quotient is 1, remainder is a 3. Now this is equal to, இப்போ நீங்க ப்ராடக்ட் ஃபார்மட்ல எழுதுங்க. I power 4 dot that represent multiplication I cube. I power 4, அதாவது ஐயோட பவர்ல மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருக்கிற டேர்ம் ஒன்னா மாறிடும். அக்கார்டிங் டு த பவர் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்திருக்கோம். I power 4 is a 1 சொல்லி படிச்சிருக்கோம். இந்த டேர்ம் 1 ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு I cube கிடைக்கும்.
So I cube result நம்ம learn பண்ணிட்டோம். I cube is equal to minus I. இந்த ரிசல்ட் எல்லாமே நீங்க ஒண்ணு லேர்ன் பண்ணிக்கலாம். மக் பண்ணணுங்கிற நெசசரி கிடையாது. நான் எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சனோ அந்த ஃபார்மட்ல ஒர்க் அவுட் பண்ண தெரியணும். இல்ல ஃபாஸ்டா ஒர்க் அவுட் பண்ற மாதிரி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க டைம் சேவ் பண்ணிக்கலாம். I cube value is minus I. இப்போ இந்த பிளேஸ்ல நம்ம this is equal to minus I. உங்களுடைய I power 7 அப்படிங்கிற ஆன்சர் வந்து minus I. So division number 1 complete. So division number 2. I power 1729. இதை simplify பண்ண சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும் this number surely greater than 4. So division போட்டு பாருங்க. 4 4s are 16. Remainder 1, bring down 2, 3 4s are 12, remainder 0, bring down 9, 2 4s are 8, remainder is 1. Now this is equal to I power 4 into 432 plus remainder is a 1. Now product format எழுதுங்க. I 4 into 432 multiplication I power 1. The first term value is 1 because the power is multiple of 4. So 1 I power 1, it is equal to I. So answer is correct. I power 1729 is equal to I. Now division number 3. I power minus 1924 plus I power 2018. இந்த 2 terms இருக்கு. So ஒவ்வொரு term simplify பண்ணலாம். First take the first term. I power minus 1924. The negative positive நீங்க first பார்க்க வேண்டாம். The 24 last 2 digit பாருங்க multiples of 4 அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். 6 4s are 24. கண்டிப்பா remainder 0 வரும். இப்போ நீங்க இதை என்ன எழுதிடலாம்னா டைரக்டாவே எழுதிடலாம். I power 0 எழுதிடலாம். இல்ல நான் இந்த ஃபார்மட்ல போடலாம். போட்டுட்டு எழுதலாம். ஏன்னா நீங்க இதை டிவைட் பண்ணி பார்க்கும் பொழுது கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகும். ரிமைண்டர் 0 வரும். அப்ப இல்லைன்னா I power 0ங்கிற டேர்ம் தான் வரும். இப்போ இதோட ரிசல்ட் வந்து I power 0. Now செகண்ட் டேர்ம்குள்ள வாங்க. I power 0 is equal to 1. Next term I power 2018. So 2018 divided by 4. 5 4s 20. 0 bring down 1. Divisible ஆகாது 0 and bring down 8. 4 4s are 16. 2. Remainder is 2. This equal to I power 4 504 plus 2. And this is equal to I power. So multiplication format எழுதுறோம். Dot I square. The first term value is 1. This value is 1. 1 into I square. I square value is minus 1. So the second term oda value minus 1. இதுல கொடுத்து simplify பண்ணிடலாம். Therefore the I power minus 1924 plus I power 2018 is equal to 1 minus 1. This is equal to 0. The answer is 0. So division number 3 computation. So division number 4 பார்க்கலாம்.
division number 4. இந்த சிம்பிளை வந்து நம்ம சிக்மான்னு ட்ரீட் பண்ணுவோம். அதாவது சம்மேஷன் அர்த்தம். So sigma n from 1 to 102 I power n. இது சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க. இது 2 மார்க்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பாண்டட் ஃபார்மட்ல எழுதுங்க. n starts with 1. So I power 1 plus m போடுறோம்னா sigma, that is summation I square I cube I power 4. 4 terms combine பண்ணிக்குவோம். plus அடுத்த நம்பர் I power 5 I power 6 I power 7 I power 8 and going. பவர்ஸ் 1 or 2 வரைக்கும் வருது. சும்மா கடைசியா இருக்கிற நம்பர்ஸ் கொஞ்சம் எழுதலாம். இன் பிட்வீன் கேப் நிறைய நம்பர்ஸ் இருக்கு. கடைசியா I பவர் 97 plus I பவர் 98 I பவர் 99 plus I பவர் 100 102 வரைக்கும் வரணும். plus I பவர் 101 I பவர் 102. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டே வரோம். 4 டேர்ம்ஸா குரூப் பண்றோம். ஏன் குரூப் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். இப்போ we know that I power 1 is I square value is -1, I cube value is -I. The first 4 termsக்கும் வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. plus I minus I get cancelled, +1 -1 also cancelled. first 4 termsக்கும் ரிசல்ட் 0 வருது. இப்போ நம்ம பவர் வந்து greater 4 இருந்தால் என்னன்னு பார்த்தோம். அதனாலதான் 4 நம்ம குரூப் பண்ணிருக்கோம். so first 4 term பவர் வந்து less than and equal to 4 இருக்கு. அப்புறம் எல்லாமே greater than 4. உங்களுக்கே தெரியும். நான் I பவர் 5 வந்து எப்படி எழுதிடலாம்? I பவர் 1 எழுதலாம். இப்பதான் பார்த்தோம். நம்ம 5 4 டிவைட் பண்ணிட்டு 2 ஸ்பிளிட் பண்ணி எழுதும் பொழுது ஐக்கு இப்படி வரும். I 4 பவர் 1 அப்புறம் இன்டு I பவர் 1 வரும். நம்ம டைரக்டா I பவர் 1 எழுதுறோம். Similarly, I power 6 can write I square. This number can write I cube and the 2 4s are 8 ஆயிடும். அப்ப இது I பவர் I பவர் 2 4s are 8 I பவர் 0 கூட போட்டுக்கலாம். 8 is 2 4s are 8, remainder 0 இருக்கும். so I power 0 போடலாம். and going இந்த நம்பர்ஸ் பாருங்க. ரிமைண்டர் மட்டும் எழுதிக்கலாம். 97 நீங்க 4 டிவைட் பண்ணி பாருங்க. ரிமைண்டர் மட்டும் எழுதுங்க. 2 4s are 8, remainder 1, 4 4s are 16, remainder is 1, I power 1. 97 நான் 4 டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் போட்டுக்கோம். 98 2 4s 8 1 4 4s are 16, remainder is 2. and next number remainder 3. This number is completely divisible by 4. 100 is completely divisible by 4. Therefore write I power 0 plus 101. Surely the remainder is 1. ஏன்னா 100ங்கிறப்ப 100 உங்களுக்கு 4 டிவைட் ஆயிரும். 1 as a remainder. Then next term 2 as a remainder. So எல்லா டேர்ம்ஸ்க்கும் வேல்யூ ரிப்ளேஸ் பண்ணுங்க. இப்போ the first term result is 0. Similarly, second term பாருங்க. I power 1 is I square is -1, I cube value is I power 0 plus 1. So அதே terms தான் இதுலயும் இருக்கு. So surely this term also 0
plus I minus 1 plus 1, 0. In the first bracket 0, second bracket 0, and so on. Remaining terms also get 0. This bracket also 0. Plus I power 1. I power 1 is I. I square is minus 1. So இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதனால நம்ம வந்து 4 குரூப் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். So first 4 termsக்கு என்ன ரிசல்ட் வருதோ அதே தான் ரிமைனிங் வரும். இப்போ ரிசல்ட்டிங்கா having any doubts ma? Therefore, this is equal to minus 1 plus I. Now last division number 5. So simplify I square, I cube, and going I power 40. So இந்த sum எப்படி பண்றோம்னா பேஸ் எல்லாம் ஈக்குவலா இருக்கு. So ஒரு பேஸ் எழுதி பவர்ஸ் ஆட் பண்றோம். 1 plus 2 plus 3 up to plus 40. நம்ம 10thல படிச்சு வந்திருப்போம் or 11thல படிச்சிருப்போம். Arithmetic induction ஒரு லெசன்ல நம்ம sum of n natural numbers ஃபார்ம்ல லேர்ன் பண்ணியிருக்கிறோம். 1 plus 2 plus 3 up to plus n is equal to n plus 1 by 2 அப்படிங்கிறது நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபார்மட் படி நம்ம n 40 into 41 by 2 இதெல்லாம் பவர் தான். ஸோ ஐயோட பவர்ல இருக்கு. Now this 2 here 20. I power 20 into 41. It is 820. Multiply பண்ணி பாருங்க 820 வரும். Number power வந்து greater than 4. Last 2 digit பாருங்க. This number is surely divisible by 4. Therefore, the remainder is 0. This number can return as I power 0. We know that this value is equal to 1. So, இந்த questionக்கான simplified answer வந்து உங்களுக்கு 1. So, 5 divisions complete பண்ணிட்டோம். இந்த question important question தான் 2 marks or 1 markல கேட்டிருக்காங்க.